எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவல்லிஸ் விலாக். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோலாம் போட்டு. ரொம்ப கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்தனால எங்களால கன்டினியூஸா வீடியோஸ் போட முடியல. எங்களால லாங் வீடியோஸ் கன்டினியூஸா போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டோட ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பயுமே தேர்ஸ்டேல தான் இந்த பூஜை வேலைலாம் இருக்கும். ஆனால் டியூஸ்டே இந்த வாட்டி தமிழ் புத்தாண்டு வந்தனால நாங்கள் மண்டேவே எல்லாமே முடிச்சிட்டோம் சாமி வேலைலாம். அண்ட் இதெல்லாம் பண்ணுறது அம்மாவும் என் தங்கச்சியும் தான். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு பசங்க இருக்கனால அதுவே கண்டினியூஸாக பார்க்க 1 இயர் ஓல்டு பொண்ணு இருக்குது. அதனால என்னால் கண்டினியூஸாக இதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. ஈவினிங் வந்து சிவன் டெம்பிள் போவோம் நாங்கள் எப்போயுமே மண்டேனா. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன தேவையோ மறுநாளுக்கு அம்மா எல்லாமே வாங்கினாங்க. நம்ம அந்த கண்ணாடியில் வச்சு செட்டப் பண்ணுவோம் இல்லையா காலையில் பார்க்குறதுக்காக தமிழ் புத்தாண்டுனா. ஸோ அதுக்காக அம்மா வந்து ஃப்ரூட்ஸு அந்த ஸ்ட்ரீட் தண்டீஸ்வரம் ஸ்ட்ரீட்டில் தான் வேலை செய்கிறாங்க எப்பயுமே. எல்லா ஃப்ரூட்ஸு, அந்த தோரணம், பூவு, பலாப்பழம், மாம்பழம் எல்லாமே வாங்கினோம். ஸோ அம்மா நைட்டு ஒரு 11:30க்கு தான் எல்லாமே செட்டப் பண்ணாங்க. இந்த வீடியோலாம் எடுத்தது என் தங்கச்சி தான். வீடியோ கூட என்னால் எடுக்க முடியாது. பிகாஸ் பசங்க ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்க 3 பேருமே. 3மே பொம்பளை பசங்க தான். 3மே பயங்கர அமக்கலம். இப்போ ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க தான் பண்ணுறாங்க. எல்லாருமே பண்ணுறாங்க. என் பொண்ணு வந்து என்கிட்ட சண்டை போடுறா. "நீ ஏன் வந்து சொல்ற நாங்கள் அமக்கலம் பண்ணுறோன்னு." ஸோ அது ஒரு குட்டி காமெடி நடந்துச்சு இப்போ. ஸோ அம்மா வந்து பிளேட்ஸில் வந்து அம்மா இப்போ வெள்ளி தட்டில் வந்து வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் பலாப்பழம், மஞ்சக்கயிறு, குங்குமத்தோடு வச்சுருக்காங்க. காசு, அப்புறம் நகையும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப நாளாகவே அம்மா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எழுந்தவுடனே இதை பார்க்கணுன்னு சொல்கிறதுக்காக இதில் வந்து கண்ணாடியும் வச்சு சாமி முன்னாடி வச்சுருவாங்க எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரேயில் வந்து அரிசி, பருப்பு, பாதாம், முந்திரி, நட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதுலேயும். ஸோ இதுவும் அந்த பிளேட்டையும் எடுத்து சாமி முன்னாடி அந்த வச்சுருக்காங்கள்ல டேபிளில் அதில் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்தோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றது ஐதீகம். ஆனால் குழந்தைங்க வச்சுருக்கனால நான்லாம் ரொம்ப லேட்டு. என் தங்கச்சி வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வந்து அம்மாவுக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவா. அவள் தான் பூஜை வேலை பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறது மொத்தமாகவே பண்ணுவா. அம்மா கூட எழுந்து எல்லாமே பொட்டு வைக்கிறது, இந்த சாமி பூஜை என்னென்னலாம் பண்ணணுமோ என் தங்கச்சி தான் பண்ணுவா. என்னால் பண்ண முடிஞ்சாலும் டைம் இருக்காது பசங்களை வச்சுன்னு. என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியாது அம்மாவுக்கு. தங்கச்சி எல்லாமே பண்ணுவா. அம்மாவும் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து தான் பூஜை வேலைலாம் பார்த்துப்பாங்க. ஸோ அழகாக அன்றைக்கி நைட்டு வந்து பூவெல்லாம் போட்டு அழகாக செட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டேபிளில் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்லேயும் தமிழ் புத்தாண்டுக்கு இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதில் வந்து வளையல், அப்புறம் பூ அதெல்லாம் சொல்லலை. அதில் பாருங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் உப்பு, அதான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது எல்லாமும் அம்மா வந்து ட்ரேயில் வச்சுருக்காங்க எல்லாமே. நீங்களும் உங்கள் வீட்டு பழக்கம் எப்படி அப்படின்றதையும் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. உங்கள் வீட்லேயும் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் லாங் வீடியோவும் ஷார்ட்ஸும் என்னென்ன டே டு டே லைஃப்பில் நடக்கிறதுன்றதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் இந்த மெயின் விஷயமே இந்த கண்ணாடி தான். அம்மா அந்த கண்ணாடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் வைக்கணுன்றது ஐதீகம். ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க பிளேட்டில். ஸோ இப்படி தான் எங்களோட தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸ் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என் குட்டி பொண்ணை வந்து நான் ரெடி பண்ண வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐஸ்வர்யா ராஜு ரெடி ஆனதையும் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் என் குட்டி பொண்ணு இது தான். ஸோ அவளுக்கு வந்து பாவாடை சட்டை குளிக்க வச்சு பாவாடை சட்டைலாம் போட்டு 2த்துல அவங்க சூஸ் பண்ணாங்க என்ன கலர், பிங்க் அண்ட் க்ரீனில். ஸோ அவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 1.5 hours ஆகும். பின்னாடி என் குட்டீஸ் 2மே இருக்காங்க பாருங்க, சோனாக்ஷியும் லியானாவும். இது என்னோடய லாஸ்ட்டு குட்டி. அவங்க அழகாக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட வந்துட்டாங்க கீழே. ஸோ அம்மாவும் தங்கச்சியும் மற்றெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே சாமி கும்பிட்றதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சாப்பாடு, சாம்பார், கேசரி, வடை, பாயாசம்,
எல்லாமே ரெடி பண்ணி அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக போச்சு தமிழ் புத்தாண்டு. என் பொண்ணு அழகாக நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து.